வணக்கம். இன்றைய ப்ரோமோ. மதுவின் அலைபேசி அழைத்தது. மது, ரெடி ஆயிட்டியா? இங்கே பாமா, சடங்குக்குன்னு மஞ்சள் வெத்தலை பாக்கு எங்கே இருக்குன்னு தெரியல, கிடைக்க மாட்டேங்குது என்று கல்யாணி ஃபோன் செய்ய, இதோ வந்துட்டேம்மா என்று அவள் மணப்பெண் அறையை விட்டு வெளியில் வர, மது, பால் பாட்டிலை எங்கே வச்ச? யஷ்குட்டிக்கு பசிக்குது போல, அப்பா பால் பாட்டிலை வாங்கிட்டு வர சொன்னாரு என்று அவள் அறையை விட்டு வெளியில் வந்த நேரத்தில் விக்ரமும் அறை வாயிலுக்கு வர, அப்போது பூத்த ரோஜா மலரை போல மலர்ந்திருந்தவளை பார்த்ததும் அவன் வெளிகளை இமைக்கவும் மறந்துவிட்டான். அவள் அழகில் அவன் அசந்து போய் நிற்க, மது கையில் குழந்தையுடன் விக்ரமிடம் சிரித்து பேசிக்கொண்டு நடக்க, தன் காரில் உட்கார்ந்தபடியே அவர்களை பார்த்து கொண்டிருந்த பசுபதியின் பிளட் பிரஷரோ இரத்த குழாய்கள் வெடிக்கும் அளவுக்கு எக்கு தப்பாக எகிரியது. இவனா? இவன் கூட இவ எப்படி? பசுபதி கேட்க, சார், உங்களுக்கு அவனை தெரியுமா? அவன் பேரு விக்ரம். அவனை உங்களுக்கு எப்படி தெரியும் என்று சுஜிதா புரியாமல் கேட்க, பசுபதியின் முகமோ கோபத்தில் பாறையாய் இறுகி போயிருந்தது. அன்று ஒரு நாள் மருத்துவமனையில் விக்ரமிடம் வாங்கிய அடியை நினைக்கும் போது இப்போதும் அவன் உடல் சிலிர்த்தது. அப்போது சென்னையை விட்டு சென்றவன் மது சென்னையில்தான் இருக்கிறாள் என்ற செய்தி அறிந்ததும் மீண்டும் இப்போதுதான் சென்னைக்கு வந்திருக்கிறான். மது கிடைத்து விட்டாள் என்று அவன் நினைத்து மகிழ்ந்திருந்த வேளையில் அவள் விக்ரமுடன் இருக்கிறாள் என்பது அவனுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. அவன் கண்கள் அவர்களையே வெறித்து பார்த்திருக்க, சிலையாக உட்கார்ந்திருந்தவனை சுஜிதாவின் குரல் நிகழ்விற்கு கொண்டு வந்தது. சார், என்ன உங்க பொண்டாட்டிய பார்த்ததும் அப்படியே ஷாக் ஆயிட்டீங்க போல. பாத்தீங்களா, பக்கத்துல ஸ்மார்ட்டா புருஷன், அழகான குழந்தைன்னு எவ்வளவு சந்தோஷமா வாழ்க்கைய அவ வாழ்ந்துட்டு இருக்கா. சொல்லிய சுஜிதாவின் மனமோ விக்ரம் பக்கத்துல ஜோடியா நான் நடக்க வேண்டியது, ஆனா இவ போறா என்று வெந்து புழுங்கியது.